இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனதை புண்பட்டிருந்தால் I am fundamentally basically sorry. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா ஹையா. மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பாடுன அசிங்க சிங்கமா கேட்டு விடுவோம் பாத்துக்க. என்னது அசிங்க சிங்கமா கேப்பியா? ஆம்பளை இருந்தா கேள்றா பார்க்கலாம். கரடி வாயா. கரடி வாயனா? ஏண்டா நான் கரடி வாயனா, அப்ப நீ யாரா? ஆயம் பாண்டா. போடா, தேவையில்லாம வாயில இருந்து அந்த வார்த்தையை வர வச்சிடாத. அசிங்கமாவா கேட்க சொல்ற? இருடா, இப்ப கேட்கறேன் பாடுறா. உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த கெட்ட வார்த்தையும் கொண்டு வந்து இப்படி நிறுத்தலாம் பாடுறா. வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம்னா, இதுதான் ஒரு கண். நாங்க 2 பேர் தான் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து சோசியல் மீடியால பயங்கரமா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் யார் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் யாருன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இன்னொருத்தர் வந்து புதுசா என்ட்ரி கொடுத்துருக்காப்புல. அப்பா, நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த பிஸ்கெட் தான். நம்ம டாக்டர் ஆக்டருக்கு 1% கூட நான் சலிச்சுவன் கிடையாது அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக இந்த தம்பி வந்துட்டு பயங்கரமா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்றாப்புல. அந்த கருமத்தை பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது, நடிச்சு கொள்றாங்க 2 பேரும். நான் தான் நடிகர் திலகம், நான் தான் ராஜராஜ சோழன், நான் தான் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒருத்தர் புழுகுன்னு புழுகிட்டு இருக்காப்புல. அடுத்து நான் தான் சிவகார்த்திகேயன், நான் தான் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குட்டி கொஞ்சம் வந்திருக்கான். அவனை பத்தி ஒரு சில வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஏய் பாப் கட்டிங் பாப்பா, சி பாப் கட்டிங் பையா, என்னடா ரொம்ப நேரமா குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்க? யாரா நீ? இதெல்லாம் பார்த்து கூட நான் யாருன்னு தெரியல. அடா கர்மம் முடிச்சவனே, நீ யாருன்னு தெரியல தான்டா. நீ யாருன்னு நான் கேட்டேன். இருடா, நீ யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். பாண்டா, இந்த முகரி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. எங்க பாண்டா? பாஸ், டாக்டர் படத்துல என்னடா இது மூஞ்சி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வருவார் பாஸ், அவர் மாதிரி இருக்கான். டாக்டர் படத்துலயா? ஒரு சிறு டேய், என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் வியாபாரம் ஆக மாட்டேன். உனக்கு நீ வியாபாரம் பண்றது நான் திருச்சியாவை தூக்கின்னு வர முடியும். அடே பேயில போவ, என்னடா அச்சஸ்ல அவரு மாதிரியே இருக்க. சரி ஓகேடா, நீ யாருன்றது எங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. உன் நடிப்பு எப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ராஜா. ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் கொடு பார்க்கலாம். காடுனா நான் சிங்கம், வானனா இடி, கடல்னா சுறா, காத்துனா சூறாவளி. ஏண்டா டோரா புஜ்ஜி மண்டியா, உன்னை பர்ஃபார்மன்ஸ் தானே பண்ண சொன்னேன். பர்ஃபார்மன்ஸ் பண்றானா பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்க. இந்த தளபதி டைலாக பண்ற, நல்லா பண்ணலாம்ல. அதை விட்டுட்டு எந்திரன் படத்துல சிட்டி ரோபோட் நடந்து வர மாதிரி நடந்து வந்து பேசிட்டு இருக்க. இந்த ரோபோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேணாம், நேச்சுரலா எங்களுக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்க்கலாம். அடே பாப் கட்டிங் மண்டியா, எல்லாத்தையுமே கழட்டி போட்டு தெரிதா அப்படின்னா தெரியதான்டா செய்யும். ஜட்டி மட்டும் தான் போட்டு இருக்க. என்ன பர்ஃபார்மன்ஸ்ரா? பேண்ட கட்டினா எல்லாம் ஒண்ணுதான். போலீஸ் காரனும் ஒண்ணுதான், கடத்தல் காரனும் ஒண்ணுதான். இதுதான் நான் ஒண்ணு சொல்றேன், பைத்திய காரணம் ஒண்ணுதான், லூசு. நான் ஓட்டு மேல இப்படியே போனாலும் புஷ்பான்னு தான் சொல்லுவாங்க. அடே சரிடா, நீ பயங்கரம் நடிக்கிற, ஒத்துக்கிறேன். சரி, நீ வந்து டான்ஸ் தளபதி மாதிரியே டான்ஸ் ஆடிவோமே, அது எங்களுக்காக ஒரு டைம் ஆடி காட்டுறியா? பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த வீடியோவை பார்க்காதீங்க. போதுண்டா, டேய் போதுண்டா.
உனக்கு நடிக்கவும் வரல, ஆடவும் வரல, சும்மா இறானோ இருக்க மாட்டேங்கிற. இதை தாண்டி உன்னை நான் ட்ரோல் பண்ணால் உனக்கே ஒன்றும் அவனை ஏன்டா கலாய்க்கிறேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கோட்டை இருக்காங்க. என்ன கொடுமை சார் இது. ஓகே மக்களே, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போய்க்கலாம். இந்த பக்கம் ஒரு நடிப்பு அரக்கன், இந்த பக்கம் ஒரு நடிப்பு அரக்கன். காடுனா புலி, கடல்னா சுறா, காத்துனா சூறாவளி. இவங்க 2 பேர் நடிப்பு அரக்கனா இல்லை நடிப்பு கிறுக்குனான்னு தெரியல. 2 பேர் வந்து இன்னைக்கு உட்காந்துருக்காங்க. அவங்க இடத்த நம்ம பேச போறோம். வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டேங்கிறோம். நான் எங்கடா வந்தேன்? நீ தான்டா என்ன கூட்டின்னு வந்த. ஐயோ மதி, இங்க என்ன நடக்குது தெரியுமா? பயங்கரமான கேம் நடக்குது மதி. வணக்கம்ல மாப்பிள்ள, தேனியில இருந்து. வணக்கண்டி மாப்பிள்ள, சென்னையில இருந்து. வணக்கம்ப்பா. வணக்கம் வணக்கம். உங்க 2 பேர் இப்படி ஒன்னா உட்கார வச்சு பாக்குறதுல என்ன ஒரு ஆனந்தம் தெரியுமா இந்த கரடி மூஞ்சனுக்கு. ஓகே அண்ணன், அரிசி மூட்டை அண்ணன், முதல்ல உங்ககிட்ட இருந்து வந்துடலாம். உங்க பேரை முதல்ல நீங்க எப்படி சொல்லிட்டு இருந்தீங்க? என் பேரை எப்படி சொல்லுவேன்? எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்க அப்புறம் டாக்டர் திவாகர் பிபிடி. முன்னொரு காலத்துல டாக்டர் திவாகர் பிபி பேஷண்ட், பிபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அது எப்படி மாறி இருக்கு? குட்டி நடிகர் திலகம் அப்படின்ற ஒரு பேர் கலந்துறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. குட்டி நடிகர் திலகம் அப்படின்ற ஒரு பேர் கலந்துறேன். ஏண்டா அரிசி மூட்டை, குட்டி நடிகர் திலகர் சொல்லும் போது உனக்கே சிரிப்பு வருது. பாக்குற எங்களுக்கு வராதா? உண்டடா அப்புறம் கவனிச்சுக்கிற. பக்கத்துல யாரப்பு வஜ்ஜ சட்டை, டீ யாருட்டு டீயே சொல்லு. என்னை பற்றி சொல்லணும்னா, நான் சினிமாவில் ஹீரோ ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே சாரை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு சார் கூட சேர்ந்து நான் இன்டர்வியூ பண்ண போகிறேன்றதை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கா? அடடா சதிச்சதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் சொல்ல, அந்த தம்பி சொல்லிட்டு இருக்கான். அண்ணா அரிசி மூட்டை, நீங்க வந்துட்டு சோசியல் மீடியால பல பர்ஃபார்மன்ஸ் கர்மம் பல டைம் வந்து பைத்தியம் மாதிரி பண்ணி இப்போ பயங்கரமா வந்து ரீச் ஆயிருக்கீங்க. தம்பி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியம் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஸோ தம்பிக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்றீங்க? ஒன்றும் இல்லைப்பா, கூச்சத்தை விட்டாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அடுத்தவங்களை பற்றி நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. பட் நம்ம பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கணும், திறமையாக இருக்கணும். யார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திவாகரா இவர் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு, இவர் சூப்பர் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் நிறைய இருப்பாங்க. ஸோ நம்ம அவங்கள பற்றி கவலைப்படக்கூடாதுப்பா. நம்மளோட இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கணும். ப்ரோ, அவனுக்கு அட்வைஸ் தானே பண்ண சொன்னேன். ஏன் ப்ரோ அப்படி அறுத்துட்டு இருக்க? ஐயோ ப்ரோ, அட்வைஸ்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீ பண்ற அட்வைஸை உனக்கே நீ பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ப்ரோ. குட்டி நடிகர் திலகம், குட்டி நடிகர் திலகம்னு சொல்றல்ல, அந்த பேர் நீயே வச்சுக்கிட்டே இல்லை மக்கள் வச்சாங்களா? நம்மளோட மக்கள் கொடுத்த பட்டமா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனி திரை உலகமே மிரண்டு போய் தான் பார்க்குது. ஈவன் வந்து ஓப்பனாக சொன்னப்போ என்கிட்ட ஒரு முக்கியமான செலிபிரிட்டி சொன்னாங்க, நயன்தாரா மேடமோட ஹஸ்பண்டே எடுத்து என்னோட வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காங்களா டெய்லியும். ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம். விக்னேஷ் சாரே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? ஆனால் ஒன்று மக்களே, இவர் சொல்கிறாருல்ல விக்னேஷ் சிவன் டெய்லியும் என் வீடியோ தான் பார்க்குறாருன்ட்டு. இந்த விஷயம் விக்னேஷ் சிவனுக்கே தெரியாதுன்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கு பட பூஜை நடந்துச்சுமா, பூஜை நடந்துப்போ மீசை ராஜேந்திரன் சார் வாங்க சிவாஜி வாங்க மக்கள்கிட்ட இருந்து இந்த ஒரு பேரை எடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆனா ஒண்ணு மக்களே, எல்லாரும் நம்மள கலாய்க்கிறாங்கன்றது கூட தெரியாத அளவுக்கு அப்பாவியா இருக்காரே அப்படின்றத நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். ஏன்னா தம்பி அவருக்கு பேர் வச்சிருக்காங்கல்ல, சரி அவரே பேர் வச்சுக்கிட்டாரு குட்டி நடிகத்துல. உன்னை என்ன மாதிரி எல்லாம் சொல்லி மக்கள் வந்து கூப்பிடுறாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நீங்க தான் வந்து அடுத்த தளபதி, நீங்க தான் அடுத்த சிவகார்த்திகேயன். அடே மங்குஸ் மண்டையா, அடுத்த வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது. எங்களெல்லாம் பார்த்தா எப்பரா தெரியுது? கேனப்பை மாதிரி தெரியுதா, பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? பைத்தியக்கார மாதிரி தெரியுது பாஸ். பாண்டா வெறுப்புல மூக்கெல்லாம் உடைச்சிரும் பார்த்துக்க. கொஞ்ச நேரம் மூடி நோக்காரு. சாரி பாஸ், கோச்சிக்காதீங்க. நீ சொல்றா. இப்போ நான் ஒரு மூவி கேரக்டர் ஆர்டிஸ்டா பண்ணேன். அந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் நான் வந்து ஷேர் பண்ணேன். அதை பார்த்துட்டு ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணாருன்னா, மார்க் மை வேர்ட்ஸ், இன்னும் 10 வருஷத்துல இவர் சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு பெரிய ஆக்டரா வளர்ந்து நிற்பாரு அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏண்டா அவன் தான் கமெண்ட்ல காமெடி பண்ணி வச்சிருக்கான், அதை கொண்டு நீங்க சொல்லி பெருமையா இருக்குன்னு இருக்க. எனக்கும் பெருமையா தான் இருக்குது. இந்த பக்கம் நடிகர் திலகம், இந்த பக்கம் தளபதி. சரிப்பா, உங்க 2 பேருக்கு வந்து ஒரு சின்ன போட்டி, யார் பேச நடிச்சு கிழிக்கிறீங்க அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது நான் ஒவ்வொரு இதா சொல்லுவேன், அதை வந்து நடிக்க போறீங்க. இப்போ காதல், கோபம், பயம், இந்த மாதிரியான அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் நான் வந்து சொல்லுவேன். யார் பயம்னு நடிக்கிறீங்க பார்க்கலாம். முதல்ல தம்பி நிறைஞ்சா உங்களோட ஆரம்பிச்சிடலாம். காதல். ஏண்டா லவ் பண்ற மாதிரி பண்றானா,
ஏதோ கடையில் கள்ள மிட்டாய் திருடித்தன மாதிரி பண்ணிட்டு இருக்க கருவம் பூச்சிவன. சரி ஓகே, இப்போ பாடுறா எங்க குட்டி திலகமா தச்சு எங்க குட்டி நடிகர் திலகத்தை பாடுறா இப்போ பின்னி எடுக்க போறாப்புல. லவ் பண்ணுங்க, காதல். பிரோ என்ன பிரோ பண்ணீங்க? லவ்ன்றது ஒரு பெரிய ஃபீல், அது எவ்வளோ ஃபீல் பண்ணி கொடுக்கலாம். அதை விட்டுட்டு மண்டையில் மயிர் இருக்கான்னு செக் பண்ணா இப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டிங்க. அவள் தானா கர்மம் முடிச்சவங்கள? உங்க 2 பேருக்குமே லவ் செட் ஆகாது. சரி ஓகே, கோவம் நீங்கள் 2 பேருமே சேர்த்தே பண்ணுங்க. யார் பெட்டராக பண்ணுறீங்கன்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்குறோம். என்ன மேன் பண்ணுறீங்க? கோவப்பட சொன்னா அவரு என்னன்னா கையில் வாட்சி கட்டிருங்க பாருங்கடா கிடு 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 கிடுன்னு சொல்லி அப்படியே சிரிச்சு அப்படி போயிட்டாப்புல. அவர் வந்து பெரிய நடிகர், ஒரு சிங்கிள் டேக்கில் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாப்புல. இங்கே ஒருத்தன் ஹாலிவுட் படத்தில் ஒரு அனிமல் ஆட்டம் வாயிலே குசு விட்டுட்டு இருக்கான் கரவ முடிச்சவங்கள. சரி ஓகே, அடுத்து என்னன்னா அழுகை பண்ணுங்க பார்க்கலாம். ஐயா ரசா போதும் போதும், அழுந்தது போதும். உலகத்திலே இப்படி அழுதவனா நான் பார்க்கவே கிடையாது. அங்கே ஒருத்தர் என்னன்னா நின்று இருக்கான். இவன் என்னன்னா யாருன்னா இப்படிலாம் அழுவாங்க? இப்படி அழுது என்ன பார்த்துருக்கியா? அடே சரி ஓகே, அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா கருணை. இப்போ ரோட்ல வந்து எதுனா அடிபட்டு இருக்கு அப்படின்னா நம்ம கருணையாக பார்ப்போம்ல. ஸோ அந்த கருணை பண்ணுங்க பார்க்கலாம். யோ சிவப்பு சட்டை என்னையா பண்ணிட்டு இருக்க? அவனாச்சும் ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான், என்னையா காலை தடவிட்டு இருக்க? என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏயா கருணையா பண்ண சொன்னா ஏதோ கருணக்கிழங்கு தின்ன மாதிரி பண்ணிட்டீங்க 2 பேரும். சரி ஓகே, அடுத்தது என்ன பண்ண போறீங்கன்னா நீங்க பண்ற வீடியோ எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு வருது இல்லையா எரிச்சல். எரிச்சல் வந்தா எப்படி பண்ணுவீங்க? அதை பண்ணுங்க பார்க்கலாம். இது வந்து உங்க ஊர்ல எரிச்சல். ஐயோ சரி ஓகே, ஃபைனலாக என்ன பண்ண போறீங்கன்னா ரௌத்ரம். இந்த படத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்கில் கண்ணெலாம் செவக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோவத்தினுடைய உச்சிக்கே போவாங்க. வெவ்வேறு நாட்டிலிருந்து பறந்து வர பறவைகள் பாய்ந்து ஓடிடக்கூடாதுன்னு பட்டாசு வெடிக்காம தீபாவளி கொண்டாடாம எத்தனையோ கிராமம் இருக்கு என் தேசத்துல. அப்ப எப்படி தெரிவிக்கிறது குண்டு வெடிக்குது? ஏன் வைக்கிறோம்? பயங்கர கோவத்தை வெளிப்படுத்துவாங்க, அதுதான் ரௌத்ரம். அது பண்ணுங்க பார்க்கலாம். ஏண்டா பகல் பைத்தியங்களே, ரௌத்ரம் அப்படின்னா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிடுங்க. அதை விட்டுட்டு அண்ணே சிவப்பு சட்டண்ணே என்னென்ன பண்ண? நைட்டு ஃபுல்லாக லவர்கிட்ட ஃபோன் பேசிட்டு காலையில் காலேஜ் போய் தூங்குவாங்களே எப்படி இப்போ தூக்கம் போகுதுன்ட்டு அப்படி கண்ணை ஏதோ சைனீஸ் கண்ணு மாதிரி இதுதான் ரௌத்ரமா? ரௌத்ர மாதிரி இல்லை பாஸ், நாய் மூத்திர மாதிரி இருக்கு. அடே நான் பார்த்துக்கிறேன்டா, சும்மாறா. ஓகே ப்ரோ, 2 பேருமே நவரசத்தை வந்து புழிஞ்சு விஷமாக கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி. அடுத்து இந்த டைலாக் ஆக்டிங் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அன்னியன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 படத்தை தனுஷ் பண்ண பண்ணுறேன், இந்த மாதிரி ரியாக்ஷனே பண்ணியிருக்கீங்க. டைலாக் என்ன பண்ணியிருக்கீங்களா? டைலாக் பண்ணியிருக்கேம்மா, நீங்கள் கேட்ட மாதிரி. அது விஜய் இருக்கார் இல்லையா, விஜய் வந்து ஒரு படத்தில் பேசுகிற டைலாக்கு அதை பேசி காட்டுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏய் கோழி முட்டை மூக்கா நானே பயந்துட்டேன்டா. யோ நானும் பயந்துட்டியா? ஏன் இப்படி திடீர்னு கத்துற? டைலாக் பேசுறேன்னு இப்படி கத்திட்டு இருக்க, பேசி தொலை. சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவேன், சாக்கடை முன்னாடி பேமன் இல்லை. பேமன் இல்லா? ஓ தளபதி என்னைக்கே பேமன் இல்லைன்னுலாம் பண்ணாரு. சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவேன், சாக்கடை முன்னாடி இல்லை, இப்படிதான் ஏன் பேசியிருப்பாரு? பேமன் இல்லை. ஐயோ கொடுமடா. சரி ஓகேயா, இதெல்லாம் பண்ணும்போது எங்களுக்கு சிரிப்பு வரலையா? அந்த அண்ணியை நம்பி பண்ணுவோம் இல்லையா, அது பார்த்தா தான் எங்களுக்கு குபேர்னு சிரிப்பு வருது. லைட்டாக பண்ணி கேட்டேன். அதுவும் நேச்சுரலாக பண்ணுறோம். அந்த 5 கொலை பெருமாள் சார் பண்ணதே நான் தான். இது பண்ண மட்டும் எனக்கு ஏன் தான் சிரிப்பு வருதுன்னே தெரியல. எனக்கு மட்டும் தான் சிரிப்பு வருதா இல்லை உங்களுக்கும் சிரிப்பு வருதான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதாவது அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இப்போ நம்ம பக்கத்தில் ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பயங்கரமா பண்றாருப்பா அப்படின்ட்டு இப்படி ஏதாச்சும் தான் பார்ப்போம். பக்கத்தில் உட்காந்துக்கிறவனே சிரிக்கிறான், அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சரி ஓகே, அடே நீ சிரிக்கிறலடா, நீ இப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பார்க்கலாம்.
நான் திருப்பாச்சி மூவில விஜய் சார் சொன்ன டைலாக் நான் பண்ணேன். திருப்பாச்சி படத்துல இருந்து விஜயனா டைலாக், ஏற்கனவே அவன் விஜயனா டைலாக் தான். சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவோம், சாக்கடை முன்னாடி இல்ல பேமன் இல்ல அப்படின்னு ஒண்ணு பண்ணான். இப்ப நீ என்ன பண்ண போறது தெரியல, பண்ணு பார்க்கலாம். நீ ஆளை வெட்ட தாண்டா அருவா தூக்குவ, நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறதுக்கும் இளநீ வெட்டுறதுக்கும் நொங்கு வெட்டுறதுக்கும் வாழை வெட்டுறதுக்கும் பாலை வெட்டுறதுக்கும் ஆடு வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் அருவா தூக்கின கைடா. நான் வெறும் கையோட அலைஞ்சதை விட அருவாலும் கைமா அலைஞ்சது தாண்டா அதிகம். அருவாங்கையுமா அலைஞ்சுன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவாங்கடா பணங்கொட்ட தலையா. ஏன்டா டைலாக் பேசணும் போது என்னடா மண்டை மட்டும். நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் தென்னை வெட்டுறதுக்கும் விறகு வெட்டுறதுக்கும் இப்படி போயிட்டு இருக்குது. இது கூட பரவாயில்லடா, ஃபைனலா இப்படின்னுடா நான் ஊறுகாய் இருக்குது நக்கிட்டு இருக்க. சரிடா, நீ மண்டி ஆட்டி ஆட்டி பேசின பர்ஃபார்மன்ஸ்லாம் எனக்கு வந்து பிடிக்கல. ஓகேவா, அண்ணன் பண்ணியிருந்தாரு இல்லையா, அந்த அன்னியன் பர்ஃபார்மன்ஸ் நீயும் பண்ணு. அவர் பண்றது நல்லா இருக்கா, நீ பண்றது நல்லா இருக்கான்னு செக் பண்ணிடலாம். உனக்கு தைரியம் இருந்தா என்ன சுற்றாது, என்ன சுற்றா பெருமாள் சத்தியமா அந்த 5 கொலையும் நான் எந்த தப்பு பண்ணதே நான் தான். என்ன வெளியே போக அம்பிய வெளியே போக விடுறா. போதுண்டா நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த சிவப்பு சட்டையை கம்பேர் பண்றப்ப நீ பண்றது நல்லா இருந்துச்சு. டயலாக் வந்து கொஞ்சம் தெளிவா பேசுனேன். இரு அவர்கிட்ட கேட்டலாம், சிவப்பு சட்டை பையன் எப்படி பண்ணான்? நல்லா பண்ண புரியல. அவர் நல்லா பண்ணாருன்னா அப்ப நீங்க பண்ணது நல்லா இல்லையா? அவர் சொன்ன மாதிரிமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும். அவர் அவரோட பாடி லாங்குவேஜ்ல பண்ணாரு, நான் இதுல பண்ணேன். விக்ரம் சார் அவரோட ஸ்டைல்ல பண்ணாரு. ஆக மொத்தத்துல விக்ரம் சார் பண்ணது, நீ பண்ணது, இவன் பண்ணது எல்லாமே வந்து ஒண்ணுதான். அதான் உங்க பாடி லாங்குவேஜில் பண்றீங்க. பாடி சோடா தயவு செஞ்சு விக்ரம் சாரோட இதில் கம்பேர் பண்ணிடாதீங்க. அது வந்து அவர் வெறித்தனமா பண்ணியிருப்பாரு, நீங்க எங்களுக்குலாம் வெறி பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. டைரக்டர்ஸே என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு இப்படி இருக்கு, விஜய் சேதுபதி அண்ணாவா அவருக்குன்னு சொல்லிட்டு சில ஸ்டெப்ஸ் இருக்கும். மூலக்கட்டப்பல முட்டாப்பல மக்கட்ட டேய் ஒன்னாலடா போடா அப்படி போடா. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அதாவது வந்து 2 பேருமே வந்து சோஷியல் மீடியாவில் பைத்தியம் மாதிரி பல வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. அந்த பல வீடியோவுக்கு ஒரு சில பாசிட்டிவ் கமெண்ட் வரும், நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வரும். அதை தாண்டி நம்ம ஊர் பொண்ணுங்கள்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து என்ன மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு? உண்மையை சொன்னாமா ஃபீமேல்ஸ் தான் அதிகமாக என்கரேஜ் பண்ணுறாங்க. எனக்கு நானும் பார்த்துட்டேன், ஏகப்பட்ட ஃபேன்ஸ் ட்ரெயினில் நிற்கிறப்ப நம்ம நின்னா அதை ஃபோட்டோ எடுத்துறாங்க, வீடியோ எடுத்துறாங்க. அதாவது திறமையை ரசிக்கிறாங்கம்மா. அதாவது இண்டிவிஜுவல் கேரக்டரையும் லைக் பண்ணுறாங்கம்மா. நம்ம இண்டிவிஜுவலாக வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்கும் இல்லையா, நம்ம வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் யாரையும் பண்ணல. நிறைய பேருக்கு ரோல் மாடலாகவும் இருக்கோம்மா, எப்படி ஹானஸ்டாக இருக்கிறோம். ஸோ அவங்க கேரக்டர்லாம் லைக் பண்ணுறாங்கம்மா. எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருந்தா அவங்கள தான் மேரேஜ் பண்ணியிருப்பேன். நான் எனக்கு மேரேஜுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருந்தா அவங்கள தான் மேரேஜ் பண்ணியிருப்பேன். ஏய் டகால்ட்டி மண்டியா, அப்படி கமெண்ட் வருதா இல்லை நீயே அடிச்சு விடுறியா? ஒழுங்கா சொல்லு. அது யாருக்கு சொல்றதா நம்ம, அதாவது ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அது என்னன்னா இண்டிவிஜுவல் கேரக்டர் லைக் பண்றாங்கம்மா. சரி போதும் விட்டாங்க, பாடம் எடுத்துட்டே இருப்பா. இரு அடுத்து அவன்கிட்ட கேட்பான். அடே தம்பி நிறைஞ்சா, உனக்கு என்ன மாதிரிடா கமெண்ட்லாம் வருது? எனக்கு நான் உண்மையே சொல்லிடுறேன். எனக்கு வந்து மெயில் ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு அதிகமாக இருக்காங்க. ஸோ ஃபீமேல்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அண்ட் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வருது. இப்போ கமெண்ட்ஸ்லேயே அந்த ஆர்ட் சிம்பிள்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் கூட நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ அதை வந்து இப்போ கமெண்ட்ஸ்னால் என்ன இப்போ நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க. அதை தாண்டி இப்போ இந்த மாதிரி ஃபீமேல்ஸ் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷம். என்னடா வளவலன்னு பேசிட்டு இருக்கு. அதாவது 1000 கமெண்ட் அசிங்கமாக இருந்தாலும் அதில் ஒரு 5 கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் போட்டு அனுப்புவாங்க. அடே பேக் ஐடியா இருக்குண்டா பார்த்துடா. சரி ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்பேன். நீங்கள் 2 பேருமே வந்து சேம் டைம் பதில் சொல்ல போறீங்க. அதாவது உங்களுக்கு எந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை, அதாவது எந்த டைரக்டருடைய படத்தில் நடிக்கணும்னு ஆசை? சங்கர் வெற்றிமாறன் சார். சங்கர் வெற்றிமாறன். சரி ஓகே, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். எந்த ஹீரோயின் கூட நீங்க ஹீரோவா நடிக்கணும்னு ஆசை? ஸ்ருதிஹாசன், ராஷ்மிகா மந்தனா. எப்படி ஸ்ருதிஹாசன் ராஷ்மிகா மந்தனா, நைஸ் காம்பினேஷன். சரி அடுத்த கேள்விக்கு போயிடலாம். நீங்க ஒரு படத்துல ஹீரோவை பண்ணும்போது அந்த படத்துல இவர் வில்லனா இருந்தாதான் நான் ஹீரோவை நடிப்பேன் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? விஜய் சேதுபதி அண்ணா. ரஜினி சார். விஜய் சேதுபதி அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி. மனசாட்சி இல்லாத மயிரண்டிகளா. சரி ப்ரோ, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஹீரோ கூட நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா எந்த ஹீரோ கூட நடிப்பீங்க? தனுஷ் அண்ணா. சிவகார்த்திகேயன். தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன். சூப்பர். ஒரு மனுஷன் ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. கொப்பரத்தங்க மண்டைனுங்களா. ப்ரோ அடுத்த கேள்வி என்னன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒவ்வொரு ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. நம்ம ரஜினி சாருக்கு சூப்பர் ஸ்டார், அப்புறம் கமல் சாருக்கு வந்து உலக நாயகன், நம்ம விஜய் அண்ணாவுக்கு தளபதி, விஜய் சேதுபதிக்கு மக்கள்
மக்கள் செல்வன், இப்படிலாம் பட்டம் இருக்கு. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பட்டம் கொடுத்தா நல்லா இருக்கும், இல்ல என்ன மாதிரி பேர் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? நடிகர் திலகம். நடிகர் திலகம் தான் வேணும்ல. என்னைக்கு ஏமா அசிங்கமா கேட்க போலான்னு தெரியல. சரி ஓகே, அடுத்து தம்பி உனக்கு என்ன மாதிரியான பட்டம் வேணும்? எனக்கு வந்து என் பேர் இப்போ வந்து இப்போ விஜய் சேதுபதி சொன்னா மக்கள் செல்வன் வருது. ஸோ அந்த மாதிரி என் பேருக்கு ஸ்டார்னு வச்சு அதுக்கு பக்கத்தில் எனக்கு என்ன இப்போ மக்கள் ஸ்டார், ஹீரோ ஸ்டார். அடே ஏன்டா பதட்டப்படுற? அண்ணன் இருக்குல்ல, பயப்படாதடா. அதாவது ஸ்டார் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி எது வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நான் ஒரு பேர் சொல்லிட்டா 5 ஸ்டார்னு வச்சுக்க, நல்லா இருக்கும். சரிப்பா, வீடியோடைய ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ 2 பேர் கையிலையும் வந்து 2 ஃபோன் கொடுக்க போகிறேன். ஒன்று அவனுடைய வீடியோ கமெண்ட்ஸை டாக்டர் அவர்களே நீங்கள் படிக்க போகிறீங்க. உங்களுடைய வீடியோ கீழே வந்த கமெண்ட்ஸை அந்த தம்பி படிக்க போகிறான். ஓகேவா தம்பி? முதல்ல நீ படுறா. 12B ராங்கு நாய்பி. ஏன்டா பயப்படுற? தைரியமா படிடா. அதாவது 12B படத்துல ஒரு சீன் பண்ணியிருப்பாரு. 12B இல்லை நாய்பி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்படி தானே? அடுத்த கமெண்ட்டு, தலை இந்த மாதிரி கமெண்ட்டுக்கெல்லாம் வீடியோ பண்ணாதம்மா, நெக்ஸ்ட் டைம் அந்த சாங் பிடிக்காம போயிடுது. சரி தம்பி ஒன்றும் சரிடா. அண்ணா சிவப்பு சட்டை நீங்க படிங்க. இப்போ இவருக்கு வந்துமா சூப்பர் ட்ரை பட் ட்ரோன் ட்ரை அகைன். அதுக்கப்புறம் தளபதி டான்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு பேர்டு வேர்டை போட்டு டான்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கண்டதும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கெட்ட வார்த்தையை போட்டு உனக்கு அவ்வளவுதான் லிமிட்னு போட்டிருக்காங்க. சரி இருங்க அவங்க பையனை பத்தி புகழ்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. டேய் தம்பி, அண்ணனுக்கு அந்த கமெண்ட்டை படுறா. ஏன்டா சைலண்டா உட்காந்துருக்க? நீ படுறா. ரயில்வே போலீஸ் யாராவது பார்த்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணுனா இன்ஸ்டா நிம்மதியா இருக்கும். அங்கிள் ஏர்ஃபால் ஜாஸ்தியா இருக்கு, அடிக்கடி ஏரை பிடிச்சி நோண்ட தலை கையை. என்னடா படிக்கிற அங்கிள்? அடிக்கடி ஹேரை பிடிச்சி நோண்டாதீங்க, ஹேர் கையோட வந்துடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து அப்புறம் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ், நிறைய பேட் வேர்ட்ஸ் தான் வருது. காமி, அவர்கிட்டே காமி. கமெண்ட்லாம் பார்ப்பாரா இல்லையான்னு தெரியல. அதை விட்டுட்டு டிமோட்டிவேட் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க, நொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும். மக்களே, நம்ம நிறைய கேள்விகள் வந்து இவங்க 2 பேர்ட்டையும் கேட்டுட்டோம். கேள்வி கேட்டதுக்கு பதில் அசிங்கமா கேட்டுருக்கலாம். சரி ஓகே. அடே தம்பி, உனக்கு எதுனா கேள்விகள் இருந்தா அந்த சிவப்பு சட்டை அண்ணன் கிட்ட கேட்டுக்கூடா. நான் வந்து சிங்கிள் டேக் வீடியோஸ் எல்லாம் நான் எடுப்பேன். நான் நிறைய சிங்கிள் டேக்ஸ் வீடியோஸ் பண்ணுவேன். ஆனால் நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கும் போதும் ஒரு 10 டேக்ஸ் ஒரு 15 டேக்ஸ் பண்ணுவேன். நான் மனக்கெட்டு பண்ணேன். அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். சிவப்பு சட்டை அண்ணன் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா 10 டேக் 5 டேக் எடுப்பேன்னு சொல்கிறான் இல்லையா? நிறைய பேர் வந்து சினிஃபீல்ட்லேயே இந்த மாதிரி நிறைய டேக் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன பேர் சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ தனுஷனாவே 3 ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கழுத்தை கட் பண்ணிக்கிற சீனுக்கு வந்து கிட்டத்தட்ட 7-8 டேக் எடுத்திருக்காரு வேலை. எல்லாமே நான் நியூஸில் பார்த்ததான். பட் நான் டக்குன்னு சிங்கிள் டேக்கில் பண்ணுறேன். எப்பா சாமி ஆளை உருடே எப்பா, இதை கேட்டு போடிச்சு போச்சு. தனுஷன் சீனுக்கே வரல. அந்த கழுத்து இருக்கிற சீன் தம்பி பார்க்கணுமா? லைவ் அவனுக்கு பண்ணி கேட்டேன். யதார்த்தமாமா இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். யதார்த்தன்றதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம்மா, நீங்கள் மூடின்னு பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு யதார்த்தமாக பண்ணிட்டோமா, சிங்கிள் டேக்கில் பண்ணிட்டோமா, இல்லைம்மா வாங்கம்மா, நீங்கள் வந்து இந்த போட்டு பேசினா வந்துட்டு நீங்கள் பண்ணதெல்லாம் வந்து சூப்பர்னு சொல்லிட முடியாதுமா, புரியுதாம்மா? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? ஆரம்பத்தில் அவர் மாதிரி டான்ஸ் ஆடலாம் யாருனாலே முடியாது, கிட்டத்தட்ட தனுஷனா. ஸோ அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமைமா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு திறமை இருக்கு. தம்பியோட திறமையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தம்பி வந்து இப்போ ஒரு மூவி சாங் ரிலீஸ் ஆகுதுன்னா அதை பார்த்தானா அப்படியே டான்ஸ் ஆடுவான். இப்போ ஒரு சாம்பிள் பாருங்களேன். யாரா சிரிக்கிறது? யாரும் சிரிக்காதீங்க. என்ன அழகா ஆடி இருக்கான். சரி ஓகே. அதே 2 பேருக்கு அடுத்த கேள்வி என்ன பண்ணா, ஒரு படத்துல ஒருத்தர் ஹீரோ பண்ணும், ஒருத்தர் வில்லனா பண்ணும். நீங்க 2 பேரும் ஒரு படம் நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு மாஸ்டர் படம், அதுல வந்து யார் விஜய் கேரக்டர் பண்ணிருப்பீங்க, யார் விஜய் சேதுபதி கேரக்டர் பண்ணிருப்பீங்க? நான் வந்து விஜய் சார், தளபதி விஜய் சார் ரோல் எடுப்பேன். ஏமா அதில் விஜய் சேதுபதி சீன் நல்லா இருக்குமா? சரி ஓகே. தம்பி வந்து தளபதி விஜய், நம்ம அரிசி மூட்டான வந்து விஜய் சேதுபதி. 3 நாளாக முக்கி அந்த படத்தில் ஒரு சீன் வந்து மனப்பாடம் பண்ணி வந்தீங்க இல்லையா? அந்த சீன் வந்து எங்களுக்காக பண்ணி காட்டுங்க. டேய் நீ யாரு, உன் வேலை என்ன, அந்த பசங்களையும் யூஸ் பண்ணுற, இது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சுக்குவேன். பொடி பசங்க பின்னால் ஒளிஞ்சு வேலை செய்கிறோம் பொட்ட பசங்க யாருன்னு கண்டுபிடிப்பேன். உன்னை தேடி வந்து உன் முன்னாடி நின்று அந்த பசங்க சாவுக்கு நான் பதில் சொல்ல வெப்பண்டா. என்ன வாத்தி, எத்தனை விக்கெட் அவுட்டு? எனக்கு தெரிஞ்ச நியூஸ் படி 2 விக்கெட் அவுட்டு, 2 ரிட்டர்ல கட்டு.
இதுக்கு மேலே அந்த பசங்களோட தான் சுற்றுவேன்னு வச்சுக்கவே, இன்னைக்கு செத்தவன் நாளைக்கு சாவா, நாளைக்கு செத்தவன் நாடாக்கு சாவா, அப்புறம் சாவா, அப்புறம் சாவா, அப்புறம் செத்துக்கிட்டே இருப்பாங்க. வாத்தி நான் பிறக்கிறப்ப குப்புற படுக்கலையா, மட்டமல்லாக்க படுத்திருந்தேன். வெயிட் பண்றா தான், நான் நேர்ல வரேன்டா. வாரே வா, வாட் அ பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸு. தளபதியும் விஜய் சேதுபதியும் பண்ணதை கூட பார்க்கறதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருந்துச்சு. யாருன்னா அசிங்கமாக திட்டுறாதீங்க. சரி ஓகே, நீங்கள் 2 பேரும் வந்துட்டு கில்லி படத்துல இருந்து நான் இந்த கல்யாணத்துக்கு போகாத காரணமே இந்த பிஸ்கெட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சேமாக வந்து ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தீங்க இல்லையா? அந்த பர்ஃபார்மன்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா பண்ணுங்களேன். நான் கல்யாணத்துக்கு போகாதது காரணமே இந்த பிஸ்கெட் தான். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார் ஒரே பைத்தியமா இருக்குது, வாங்க சார். அதாவது இவங்களை ட்ரோல் பண்ண வேணாம்னு சொல்லி தான் நானும் இருந்தேன். பட் இருந்தாலும் இவங்க இன்டர்வியூ கொடுக்குற இடத்துல எல்லாம் ஏதோ 10-15 படம் பண்ணி அது வந்து 4 படம் நேஷனல் அவார்டுக்கு போயிட்டு அவார்டு வாங்கிட்டு வந்த சாதனையாளர் மாதிரி நான் தளபதி மாதிரி பண்றேன், விஜய் சேதுபதி மாதிரி பண்றேன் அண்ட் சிவகார்த்திகேயன் பண்றேன் இவன் சொல்றான். அவர் ஒருத்தர் சிவாஜியோட ஜெராக்ஸ் மாதிரி தான் நான் பண்றேன்னு சொல்லிட்டு மக்கள் சொல்றாங்கன்ட்டு அவனே சொல்லிக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது தான் வெறுப்பாகுது. எனக்கு ஒண்ணுமே புரியல மக்களே. இதை பார்க்குற எனக்கே கொஞ்சம் கடுப்பாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து கமெண்ட் பண்றாங்க. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது உண்மையான அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நானும் சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு சில இடத்துல கலாச்சாரமே கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். ஆனா ஓப்பனாவே தெரியுது கிரிஞ்சு பண்றாங்க, காமெடி பண்றாங்கன்ட்டு. தம்பி நீ பண்றது காமெடியா இருக்கு அப்படி சொல்லி சப்போர்ட் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. நீங்க குட்டாம்போக்குல வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு நீங்க லைக் பண்ணி விட்டு போயிடுறீங்களா? வாவ் நம்ம பண்றது பயங்கரமா இருக்குன்னு அவங்க உள்ளுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க. அவங்க ஆள் மனசுல நம்ம ஒரு பெரிய நடிகர் நினைச்சுக்கிறாங்க. சரி இந்த வீடியோக்கள் எத்தனை பேர் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன திட்டலாம் தெரியல. திட்டுறவங்க திட்டிட்டு போங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு திட்டிட்டு போங்க. சேனலுக்கு என்ன புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. அண்ட் மைண்ட்ல வர்றதை கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. பாய்.